இந்த கூட்டணிக்கு தலைமை அதிமுக. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணி கட்சி சங்க தலைவர்கள் யாரும் அவளை சந்தித்து பேசவில்லை, அவர்களும் எங்களை சந்தித்து பேசவில்லை. நேற்று இரவு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களை அவர் இல்லத்தில் இரவு 10 மணிக்கு சந்தித்து பேசினேன். தமிழ்நாடு அரசியல் குறித்து அவரிடம் கலந்து ஆலோசித்தேன். முக்கியமான எல்லாத்துக்குமே தலைநகர் டெல்லிக்கு வந்துகிட்டு இருக்கீங்க, அதுக்கான காரணம் ஏன் சார்? இன்னைக்கு 2 தடவை தான் சார் வந்திருக்கிறேன். ஏன்னா வரல, இப்போ அன்னைக்கு ஒரு தடவை, இன்னைக்கு ஒரு தடவை, 2 தடவை தான் வந்திருக்கிறேன். ஏன்னா அவர் அங்கே நிறைய அவர்களாம் பல வேலைகள் பழு, ஏன்னா 4-5 ஸ்டேட்டில் தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, அந்த பணியை நோக்கி பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் வந்து பார்த்துட்டு போகிறேன். ஏன்னா மறுபடியும் நாங்கள் வந்து தேர்தல் முடிவு வரைக்கும் பார்க்க முடியாது, அதனால் வந்துட்டு தொகுதி பங்கீடு சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் வரும். இன்னும் ஒரு 4 நாட்கள் எல்லாம் இறுதி செஞ்சிடும். நாளை தினம் பீஸ் கோயில் ஒரு சென்னை வர்றாரு. வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் வெற்றி வாய்ப்புங்கிறது எல்லாமே வெற்றி வாய்ப்பு தான். 234 தொகுதி வெற்றி வாய்ப்பு தான். அவர்கள் எது வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அமர்ந்து பேசி முடிவு செய்யும். கூட்டணியில வேற இன்னும் அதிகமான கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறா? ஏன்னா ஏற்கனவே அதாவது கட்சி வந்து கூட்டணியில வரும் அப்படின்ற ஒரு அப்படிலாம் கிடையாது. நான் தெளிவா சொல்லி, நீங்க தான் பேசிட்டு இருக்கிறீங்களே ஒவ்வொரு முறையும். அவர்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டாங்க, நாங்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டோம். பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லிட்டாங்க, தவாக தலைவரும் சொல்லிட்டாரு. ஆனால் நீங்க விட மாட்டேங்கிறீங்களே. இல்லைங்க, பேச்சுவார்த்தையே நடக்கலையா, அப்புறம் எப்படி வரல போறது? அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இல்ல முழுமையா நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த கூட்டணிக்கு தலைமை அதிமுக. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணி கட்சி சங்க தலைவர்கள் யாரும் அவளை சந்தித்து பேசவில்லை, அவர்களும் எங்களை சந்தித்து பேசவில்லை. இப்ப சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான விஷயம் நிறைய போய்கிட்டு, கூட்டணி தொடர்ச்சியா நிறைய பேர் வரப்போறாங்க. என்டிஏ கூட்டணியில இருந்து நிறைய தலைவர்கள், மாநில முதல்வர்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போறாங்கன்ற மாதிரி இருக்கு. நீங்க பிரச்சாரத்தை எந்த அளவுக்கு என்ன ஆரம்பிக்கல சார்? முதல் தொகுதி பங்கீடுலாம் முடிஞ்ச பிறகு, அப்புறம் எந்தெந்த தொகுதி யாரா இருக்குன்னு பிரிச்ச பிறகு அப்புறம் தான் இதெல்லாம் ஃபைனல் எல்லாமே. எல்லா கட்சியுமே அந்தந்த பகுதி போய் எல்லாம் சேர்ந்துட்டாங்கல்ல. யார் புதிய கட்சி வருவதற்கு இந்த எல்லா கட்சியும் திமுகவோட கூட்டணி சேர கட்சியெல்லாம் சேர்ந்துருது, அண்ணா திமுக சேர்ந்துருது. இனிமேல் தேர்தல் நோக்கி பயணம் செய்யணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.